அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருத்திடனுடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருத்திடனுடையவளே ஆனந்த வாழ்வுடனே அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வனை அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உலகல்வி துணையாரப்பா அலைகடல் ஓரத்திலே அமைந்த அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த நதியிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த தலைவடிவாய் திகழும் நின் கோவிலே உலகிலும் காப்பவரே செம்பவளமே மன்னன் மகிழும் மையவனே கற்பகமே உடைகல்வி துணையாரப்பா அப்பா அம்மா அம்மா பேரன்புமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபெருக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கர் ஒளிபெருக்கிழைத்தார்களே, இங்கு அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாசான அன்பு தவியவர்களே, உள்ள அத்தனை பேருக்கும் முத்தான முதற்கன வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் என் தவறாக நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புகள் இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்புறப்பட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தமடா என்று சொன்னார்கள். தம்பி லக்ஷ்மணா, இப்போ 6 நிலமெல்லாம் கிடையாது. உள்ள திடீர் அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்த சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பேன், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். 3 நாள் கழிச்சுவா, 3 வாரம் கழிச்சுவா, இல்லை 30 நாள் கழிச்சாலும் ஒரு டோக்கனை கொடுத்துருவேன். அதை திருப்பி கொடுத்தா அவன் எவன் சாம்பல் கொடுக்குறான் அவனுக்கும் தெரியாது, வாங்குற நமக்கும் தெரியாது. ஆமா, இப்படி வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவி ஆகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தை நினைக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புக்குரிய அழகான இடமாக இருக்கிறது. புத்துக்குழுகு பூஞ்சோலைகளும் பொங்கி விடுகிற நீரோடிகளும் பாய்ந்தோடு மாறுகளும் பாடிக்குழாவுடைய பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறுவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவம் பூமி பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? அறிவித்து பார்க்கலாமா? நதியோரமும் நாணம் கொண்டு நாணம் ஒன்று நாட்டியம் ஆடுது, ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நாணம் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது,
லலலா லுலுலுலு 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 அப்படியே இவன் தேவதையாட்டம் சொல்லுவதென்ன ஏற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு சொல்வார்கள். ஆகையால் இந்த இடத்திலே ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? என்ன சொல்? பெரிய பெரிய கொள்ள கூட்டமே உள்ள போட்டிருக்கேன். மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்? அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். இப்படி விடாது மழை விடாது பெய்தாலும் எல்லோரும் அப்படி அப்படியே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். மிக மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இப்படி இன்னிசை பாடுகின்ற இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்பேற்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று சற்று கற்பனை பார்க்கலாமா? அதோ வாராண்டி வாராண்டி விழுந்த ஒருத்தை என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேத்தி ஒருத்தி என் மீது எய்தாரம்மா அடப்பா ஏதேதோ சொன்னாரம்மா. அது வாராண்டி வாராண்டி இப்படிப்பட்ட எனக்காக காத்துக் கொடுக்கிற வள்ளி என்ன அழகாக இருக்கின்றாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவளது விழிகளை பார்க்க கண்ணாறு பேருக்குள் அகப்பட்ட கரவண்டகளோடு காட்சி தருகின்றது. நெற்று பழகி போன்றிருக்கின்றது. வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ கோவை புலம் போன்று சிவந்தர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே என்ன அழகாக இருப்பார் எண்ணி பார்க்கலாமா? அத்து பழம் சிவப்பாம் சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணை கண்டு திகப்பா இந்த அத்த மக சிறப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணை கண்டு தெரிப்பா
சாமத்தில் இருக்கு சங்கரே